அண்ணா, நீங்க யாரு? മുംബൈക്ക് വേല തേടി പോണാണ്. கொஞ்ச நாள்ல ஒரு டாக்ஸி டிரைவர் ஆனே. ஒரு நாள் टैक्सी रुको रुको स्टॉप। पुलिस मेरा पीछे है, गाड़ी सीधे चलो। चलो जल्दी चलो। किंतु पुलिस कारण वेरे। राइट राइट जाओ। हाँ इधर रुको रुको रुको। सुनो, कभी मेरा नजर के सामने आया? நீங்க தமிழ்லே பேசுங்க சார். ஒரு தமிழனுக்கு தமிழ்னே தெரியும். சரி சரி போ. நீ வர லேட் ஆனதுனால பணத்தோட எஸ்ஐடி நினைச்சேன். என்னென்ன ஒண்ணு மாதிரி நினைச்சியா? Hey, stop it. धोखा दिया था वो लोग ने हमें. पुलिस को खबर किया था पहले से डील के बारे में. पुलिस நேரா அங்க வந்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. वो टैक्सी में मेरा बैग बदल गया. ये झूठ बोल रहे बॉस. ரொம்ப நல்ல வேலை பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு ஏன் பேக் எடுத்துட்டு வந்துட்டீங்க? எனக்கே இருக்கிறது ஒரே ஒரு பேக் தான். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? என்னமோ இருந்துட்டு போட்டும், நான் ஒன்றும் பார்க்கல. வேணும்னா நீங்க பாத்துக்கங்க. எப்படியாவது 4 காசு சம்பாதிக்கணும்னா பாம்பேக்கு ட்ரெயின் ஏறி வந்தேன். இப்பதான் இந்த வேலை கிடைக்கும். नाम क्या है तुम्हारा? राजशेखर. राजा, हमारे साथ काम करोगे? हमारे काम में थोड़ी सी बेईमानी है, लेकिन हम बेईमानी का काम भी बहुत ईमानदारी से करते हैं. என்னுடைய நேர்மையை பார்த்ததுக்கு அப்புறம் சேட்ஜி எனக்கு வேலை போட்டு கொடுத்தாரு. வேற வழி இல்லாததுனால நான் அவங்க கூட சேர்ந்தேன். ராஜா கிட்ட கொடு. உன் இடத்த அவன் தட்டிக்கிட்டு போயிட்டான். பாஸ் இப்போ உன்னை விட ராஜாவை தான் நம்புறாரு. வம்சி சாரோட டிரைவரா இருந்த சிக்கந்தர் பாய் கொஞ்ச நாள்லயே எனக்கு டிரைவரா. அந்த நேரத்தில் தான் மும்பைல பல இடங்கள்ல பாம்பு பிளாஸ்ட் நடந்தது.
The three blasts disturbed the Indian city of Mumbai. इस विस्फोट में 35 लोग मारे गए हैं, तकरीबन 70 लोग गंभीर रूप से घायल हुए हैं। इस विस्फोट ने व्यावसायिक उपयोग और व्यापारियों को बुरी तरह से प्रभावित किया है। National Investigation Service from New Delhi has figured the blast and confirmed that அண்டர்வேர்ல்ட் டான்களுக்கும் டெரரிஸ்டுகளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தேவலால் பட்டேலா ஆன்டி டெரர் ஸ்குவாடோட மேலதிகாரியா நியமிச்சாங்க. மக்களுடைய பாதுகாப்புக்காக புது கலெக்டர் மகேந்திர வர்மாவை அப்பாயிண்ட் பண்ணாங்க. सर, इनके पीछे कौन है ये पता करने के लिए उसको जिंदा पकड़ना पड़ेगा सर। राजा भाई மும்பை பாம் பிளாஸ்ட் கேஸ்ல சந்துரு சம்பந்தப்பட்ட காரணம் டெரரிஸ்டுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சிக்கந்தர் பாய் சொன்னதை என்னால நம்ப முடியல. चंद्रू का नाम जुड़ा हुआ है. Hi. See. Look at Uncle. Hi. Now I'll shoot you. Hands up. Now you shoot. Yes. Now see this. See this. You want this? Tara. No. No. See. Shoot me. வித்யா, இது ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் ஷேகர், நீயா? வாட் a surprise. இவர்தான் என்னோட ஃப்ரெண்ட் ஷேகர். ஓ, ஹலோ. நீங்க சார்ஜ் எடுத்த நியூஸ் நான் டிவிலையும் பேப்பர்லையும் பார்த்தேன். நீங்க இங்க என்ன பண்றீங்க? நாங்க பிசினஸ் ஓ, பண்றோம். என்ன பிசினஸ்? பாய் அங்கிள். பாய். உனக்கு அந்த அங்கிள் தெரியுமா? தெரியாது. அப்போ இந்த அங்கிள் யாருன்னு தெரியுமா? இல்ல தெரியாது. இவர் மம்மியோட ஊரை சேர்ந்தவர். ஓ, உன் பேர் என்னம்மா? மாயா. ஆ, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா சார். இந்தாங்க என்னோட கார்டு. உட்காரு. சரி, அப்ப நாங்க வரோம். சரி ஆ? சார். சார், உங்களுக்கு செக்யூரிட்டி யாரும் இல்லையா? நமக்கும் பிரைவசி வேணும்ல. சரிங்க சார். சந்துருவுக்கு டெரரிஸ்டுகளோட சம்பந்தம் இருக்குன்னு நான் வம்சி சாருக்கிட்ட சொன்னேன். ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. राजा, चंद्रू के और हमारे धंधे में किसी से भी रिश्ते हो सकते हैं. तुम्हारा उससे कोई लेना देना नहीं है. तुम सिर्फ अपने काम से काम रखो. जस्ट माइंड योर ओन बिजनेस. अंडरस्टैंड? புது கலெக்டர் கிட்ட நம்ம சீக்ரெட்ஸ் எல்லாம் நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா சந்துரு சொன்னான். எங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கும், ஆனா கூட இருந்தே குழி பறிக்க மாட்டோம்.